ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது மனம் மறந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த கதையோட பேர் ஜீவமித்ரா. இந்த கதையை கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்படியே ஆள்ன்ற கேப்ஷனையும் அழுத்திடுங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. அத்தியாயம் 3. தனஞ்சயனோ மொபைலில் மணியை பார்க்க நேரம் 8 என காட்டியது. அதே நேரம் அவரது மொபைல் ஒலித்திட அதில் ஒளிர்ந்த பெயரை பார்த்ததும் ஆன் செய்து, என்னப்பா பிரேம், வந்துட்டீங்களா என்ன என கேட்க, இல்லைப்பா, இன்னும் 1/2 hour ஆகும் என்றிட, சரிப்பா, அப்போ நாங்களும் அங்கே வர சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்றார் தனஞ்சயன். இருக்கட்டும்ப்பா, பஸ்ஸை சொல்ல முடியாதல்ல, நீங்கள் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என பிரேம் அழைப்பை துண்டிக்க அவனது அருகில் அமர்ந்திருந்த அக்ஷயா அவனை முறைத்து தள்ளினாள். கூட உங்கள் அருமை தங்கச்சியும் வராளா என்றவளை ஒன்றும் செய்ய முடியாமல் பார்த்திருந்தான் பிரேம். அவனது தங்கையும் அப்படித்தானே செய்திருந்தாள். என்ன பதிலையே காணோம் என்றாள் கணவனை பார்த்து. இப்போ என்ன பண்ண சொல்கிற? இப்படி பண்ணிட்டான்றதுக்காக நான் அவளை அப்படியெல்லாம் ஒதுக்க முடியாது. அதை போல் அவள் என் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடாதில்ல என்றவன், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாத என்பது போல் கண்களை மூடிக்கொண்டான் பிரேம். பொல்லாத தங்கச்சியை கண்டுட்டாரு. இப்படி இருக்கிறப்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது இந்த குடும்பம். நல்லவளாக இருந்துட்டா அவளை தரையில் நடக்க விட மாட்டாங்க என்றவளை கோபமாக எதிர்கொள்ள முடியாவிட்டாலும், ஆமாண்டி, என் தங்கச்சியை தரையில் நடக்க விட மாட்டேன் தான். இப்போ உன்னை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வர மாதிரி அவளையும் கூட்டிகிட்டு வருவேன். இப்போ என்ன என கண்களை மூடிக்கொண்டே சொல்ல, அதானே, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என அக்ஷயா முணங்கினாள் வாய்க்குள். என்னடி என இவன் அவளுக்கு மட்டுமே கேட்கும்படி அதட்ட, எதுவுமே குறைச்சல் இல்லைன்னு சொன்னேன் என அக்ஷயா மறுபக்கமாக திரும்ப இவனும் அவளது தோளோடு சாய்ந்தவன், ஓ மாமனை பற்றி உனக்கு தானே தெரியும் என கிசுகிசுத்திட்ட அவனது வாயில் பட்டன ஒரு அடி விழ, அம்மா ஏம்மா அப்பாவை அடிக்கிறீங்க? என் அப்பாவுக்கு நான் இருக்கேன் என பொங்கி எழுந்தே விட்டான் விஜய். அதானே, எனக்கு தான் யாரும் இல்லையே என அக்ஷயா அழுத்துக்கொள்ள, அடியே பொண்டாட்டி, நான் இருக்கேண்டி உனக்கு என மறுபடியும் காதில் கிசுகிசுக்க, உங்களை என அக்ஷயா முறைக்க, அம்மா அப்பாவை ஏன் மறைக்கிறீங்க? இருங்க, நான் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்கிறேன் என விஜய் சொல்ல, அச்சோ இவன் வேற, டேய் சும்மா விளையாட்டுக்கடா, இங்கே பாரு என அக்ஷயா பிரேமின் கன்னத்தில் இதழ் பதித்து விலக பிரேமும் சந்தோஷத்தில் சிரித்து விட, ஹை அப்பா சிரிச்சிட்டாங்க என விஜய் சந்தோஷப்பட, அச்சோ சிரிக்காமல் இருந்திருந்தா இன்னொன்று கிடச்சிருக்கும் போலவே என தாமதமாக தான் நினைத்தான் பிரேம். இனிதான் அதற்கு வழி இல்லை என ஆகிவிட பாவமாக பார்த்தான் மனைவியை. இருங்க, உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன் என பதிலுக்கு முணுமுணுத்தாள் அக்ஷயா. அவள் பக்கமாக சரிந்த பிரேம், நானும் அதைத்தான் சொல்கிறேன் என விஜயை கண்காட்டி, இப்போ வேணாம், அப்புறமா என்ன வச்சுக்கோன்னு என்றான் மனைவியை பார்த்து கண்ணடித்து கொண்டே. பிள்ளைய பக்கத்தில் வச்சுட்டு பேசுகிற பேச்சா அது என அக்ஷயா கடிய, இதில் என்னடி இருக்குது? உனக்கு கோபம் இருந்தால் பையன் இல்லாதப்ப எத்தனை அடி வேணுமானாலும் அடிச்சுக்கோ வச்சுக்கோ என முன்னதை அழுத்தமாகவும் பின்னதை இரக்கமாகவும் சொல்லி சிரித்தான் பிரேம் அழகாக மனைவியை பார்த்து. கணவன் அப்படி சொன்னதும் அவனது பேச்சில் கன்னம் சிவந்து வெட்கப்பட்டவள் அவனுக்கு முகத்தை காட்டாமல் மறுபக்கம் திரும்பிக் கொள்ள பிரேமின் இதழிலும் ஒரு குறும்பு புன்னகை. இதே நேரம் ரஞ்சனின் குடும்பத்தார் மறுபடியும் காரில் பயணித்து அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களது கார் ஒரு கோவிலை கடந்து சென்றது. வரிசையாக படிக்கட்டுகள் இருக்க அதில் ஓரிரு வயதானவர்கள் கோவிலுக்கு சென்று வருபவர்களிடம் கையேந்தி இருப்பதை கண்டவன் மனமோ மறுபடியும் பின் நோக்கி சென்றது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. மீதா அவரது மூத்த மகனின் அறைக்குள் வந்தவர், ரஞ்சன் எழுந்துரு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல, வா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் என்றதும் கண்களை திறந்த ரஞ்சன் தாயிடம், மா ஹாப்பி ஆனிவர்சரிமா என சொன்னான். அரவிந்தன் மிதுலா கல்யாண நாள் அன்றுதான் ரஞ்சனும் பிறந்திருந்தான். அதன் பின் ரஞ்சன், பிரியன், மிதுலா மூவரும் அன்று கோவிலுக்கு சென்றனர். அரவிந்தன் மறுநாள் அவர்கள் நடத்தும் கல்லூரியில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க கல்லூரிக்கு கிளம்பியிருந்தார். இவர்கள் மூவரும் காரில் இருந்து இறங்கி பூஜைக்கு ஏற்கனவே கோவிலில் சொல்லியிருக்க கோவிலுக்குள் செல்லப்போன அதே நேரம்
அப்பொழுது ரஞ்சனின் கண்களில் பட்டது அந்த நீண்ட கூந்தல் மட்டுமே. அதை பார்த்ததும் ஈவான் மனம் படபடவென அடித்தது. இது அவளா இருந்தால் எப்படி இருக்கும் என தோன்றிக்கொண்டே இருக்க சாட்சாத் அவளேதான். இவன் மனம் அவள் பெயரை ஒரு முறை மகி என சொல்லி அவள் பக்கம் சென்று நின்று கொண்டது. அவளும் கோவிலுக்கு தான் வந்திருப்பாளோ என இவன் கேட்க, கோவிலுக்கு முன்னாடி நின்றுட்டு கேட்குற கேள்வியா இது என பதில் சொல்ல மனம்தான் இவன் அருகில் இல்லையே. சந்தன நிற புடவையில் மெரூன் நிற பூக்கள் உள்ள டிசைனர் புடவைதான் கட்டியிருந்தாள். ஆனாலும் இவனது கண்களுக்கு தேவதை போல் அல்லவா தெரிந்தாள். அந்த நீண்ட கூந்தலை பின்னலிட்டு அன்று பார்த்தது போல் ஒற்றை மஞ்சள் ரோஜா வைத்திருந்தாள். அப்படியே தலா நிறைய மல்லிகைப்பூ வச்சா இவளுக்கு அழகா இருக்கும்ல என நினைத்தான் ரஞ்சன். விட்டா நீயே வாங்கி கொடுத்துருவ போல என மனம் சொன்னது இவனிடம். பின்னே அவளை கடந்து கோவிலுக்குள் நுழைந்து விட்டார்களே இவர்கள். ரஞ்சன், கவனிச்சியா? அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால, முடி கூட பாரேன் எத்தனை நீளம் என மிதுலா சொல்ல, அவனின் ஞாபகமும் அதுதானே. இப்பொழுது அவன் கண்ணுக்குள் இருந்தது அவளது நீண்ட கூந்தலும் ஒற்றை மஞ்சள் ரோஜாவும். மஞ்சள் ரோஜாவை விட அழகான அவள் முகமும் தான். என இருபுறமும் ரஞ்சன் தலையை ஆட்ட, பிரியன், இதே மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல என மிதுலா சிலாகித்து சொல்ல, இதே மாதிரியா? இவ மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு மூத்த மருமக, அப்படி இருக்கும் என மனதார அனுபவித்து சொன்னான் ரஞ்சன் மனதிற்குள். பிரியன், நான் கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்லலையே என மிதுலா பிரியனை பார்த்து கேட்க, கட்டிக்க போகிறவன் நான், என்ன கேட்டால் நான் சரின்னு சொல்ல போகிறேன், அவங்கிட்ட கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் என மனதிற்குள் மீண்டும் இருவரையும் பார்த்து சொல்லி கொண்டிருந்தான் ரஞ்சன். பின்னே வெளிப்படையாகவா சொல்ல முடியும்? இந்த பொண்ணு பேரு மகி, இவளை ஏற்கனவே தெரியும். அதை விட பார்த்த உடனே அவளை எனக்கு பிடிச்சி போச்சு. கட்டினா இவளை தான் கட்டிக்குவேன்னு. ஆனாலும் இவனும் அறியாத ஒன்று, இவனே மகியை அப்படி சொல்லிதான் கல்யாணம் கட்டிக்க போகிறான் என்று. பிரியன், அந்த பொண்ணை பார்த்தியா? வெளியே உட்காந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்தத தெரிஞ்சு வச்சிருக்கிறாடா அந்த பொண்ணு. கோயில்களை நுழையும் போதே தானம் தர்மம் பண்ணணும்னு என்றார் மிதுலா சாமியை பார்த்து கன்னத்தில் போட்டபடி. பிரியனும் அம்மா தன் கூட தானே வந்தாங்க, இருந்தாலும் இதெல்லாம் கவனிச்சிருக்காங்களே என பார்த்து வைத்தவன், அப்படியாம்மா என்றான். அட ஆமாம் பிரியன், கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்த பிறகு தர்மம் பண்ணக்கூடாதான் என சொல்ல, சரிதான், இந்த அம்மா தினமும் மொபைலில் உட்காந்து பார்க்கறது இதைத்தானே என நினைத்தவன் ரஞ்சனை பார்க்க, அவனோ பயபக்தியோடு கண்கள் மூடி வேண்டி கொண்டிருந்த அதே நேரம், இத்தனை நேரம் தன் அம்மா பேசிய பெண் தன் அண்ணனின் அருகில் வந்து நிற்க, மிதிலாவோ கண்களாலேயே பிரியனிடம், ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குல்ல என கேட்க, அம்மா என முறைத்தவன், எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான் போல, கல்யாண வயசில் பையன் இருந்தால் அழகாக இருக்கிற பொண்ணு கூட ஜோடி சேர்த்து பார்க்குறது என நினைத்தவனால் வாய் திறந்து சொல்லக்கூட முடியவில்லை அந்த பெண் அருகிலேயே நிற்பதால். கண்களை திறந்த ரஞ்சன் திரும்பவும், அதே நேரம் மகி திரும்பவும், மகி அவனது கையில் மோதிட, சாரி என சொன்னவன் அவளது முகம் பார்த்ததும் அம்பாளுக்கு முன் காட்டிய தீபத்தை விட ரஞ்சனின் முகத்தில் அத்தனை பிரகாசம். மகி, இவனா? இது கனவா நனவா? நிஜந்தான், மோதினதில் மூக்கு வலிக்குதே. ஆமாம், இவன் இப்படி பார்க்குறான் என்றவள் குருவென ரஞ்சனை பார்க்க சுதாரித்து கொண்ட ரஞ்சன் அம்பாளை பார்த்து பவ்யமாக கன்னத்தில் போட்டு முன்னால் நின்றிருந்தவளை பார்க்கவே இல்லை என்பது போல திரும்பி, டேய் ரஞ்சா, இப்படியாடா பார்த்து வைப்பா அவளை, ஆனாலும் சமாளிச்சிட்டப்போ என தனக்குள் சொல்லி கொண்டவன் பிரியனிடம், தம்பி அம்மா எங்க என்றிட, என்னது தம்பியா, என்னடா நடக்குதுங்க என பார்த்திருந்தான் பிரியன் ரஞ்சனை. ஆமாம், அம்மாவுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லிட்டியா? இன்றைக்கி என்னோட பிறந்த நாள்ன்றதையும் மறந்துட்டியா? எப்போ தான் சொல்லுவா வாழ்த்துக்களை என ரஞ்சன் கேள்வி மேல் கேள்வி கேட்க, நல்ல வேலை அம்மா பிரகாரத்தை சுத்த போயிட்டாங்க, நான் தான் எப்போவோ உனக்கு வாழ்த்தா சொல்லிட்டேன்ல, இப்போ என்ன சொல்ல நினைக்கிறான் இவன்? அது சரி, இத்தனை நேரம் அம்மா அடுத்து இவனா என பிரியன் நினைத்திருந்த அதே நேரம், எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் விளைக்கிறீங்களா என பின்னால் இருந்த மகி சொல்ல, என்னங்க
நீங்கள் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னீங்களா என்றவனிடம் இல்லை எனவா சொல்ல முடியும் என மகி கண்கள் விரிய பார்த்திருந்தாள் என்றால் பிரியனோ அடப்பாவி அண்ணா நீயுமா எனதான் பார்த்திருந்தான் ரஞ்சனை. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேங்க என்றவள் ரஞ்சனை பார்த்து புன்னகைத்தவள் இப்போயாவது வழியை விடுறீங்களா என முன்னே கை காட்டிட தேங்க்ஸுங்க என்ற ரஞ்சன் விலகி வழிவிட இதை பார்த்திருந்த பிரியன் அப்படியே நின்றிருந்தான் அசையாமல். சார் நீங்கள் வழி விடுவீங்களா இல்லையா என பிரியனை கண்டன பார்வை பார்த்து வைத்திட தானாக விலகி நின்றான் பிரியன். மகி சென்றதும் ரொம்ப அழகாக இருக்கல்ல ஏன் மகி எவ்வளோ அழகாக சொன்னால என ரஞ்சன் மகி சென்ற திசையை பார்த்தபடி சொல்ல என்னது மகியா யார் வாழ்த்து சொன்னாலும் அப்படி தானே சொல்வாங்க, இதில் என்ன அழகாக கண்டான் இவன் என நினைத்தவன் அவங்க பேர் மகின்னு உனக்கு எப்படி தெரியும் என சந்தேகமாக பார்த்து கேட்டான் பிரியன். மகி நம்ம காலேஜில் தான் படிக்கிறா அப்போ தான் பார்த்தேன் என சொன்ன ரஞ்சனின் கண்களில் என்ன கண்டானோ. அம்மா சொன்ன மாதிரி இவங்க நம்ம வீட்டு மருமக போலையே, சரி நடத்து ஓ சமத்து என நினைத்த பிரியன் இப்போயாவது போகலாமா என முன்னால் கை காட்ட அதனால் என்ன சேர்ந்தே போவோம் என ரஞ்சன் பிரியனை தோளோடு அணைத்து கூட்டிச் சென்றான் கோயில் பிரகாரத்தை சுற்ற. மகியும் ரஞ்சன் பிரியன் முன்னால் தான் பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தாள். அவள் மனம் அவர்களது பெற்றோரின் நலனுக்காக அம்மனிடம் நலம் வேண்டி சுற்றி கொண்டிருக்க ரஞ்சனின் மனம் அவளை மட்டும்தான் சுற்றி கொண்டிருந்தது. பிரியன் சென்று சுற்றிலும் உள்ள தெய்வங்களை தலை வணங்கி கும்பிட இவன் எங்கு அதையெல்லாம் கவனித்தான். ரஞ்சனின் பார்வை மகி செல்லும் திசையிலேயே இருக்க இவன் இன்னைக்கு சரியில்லை என ரஞ்சனை புரிந்து கொண்ட பிரியன் இப்போ மட்டும்தானா இல்லை இனி எப்பவும் இப்படித்தானா தெரியலையே என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே கடவுளிடம் ரஞ்சன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணே அவனுக்கு அமைஞ்சிடணும் என மனதாரத்தான் அண்ணனுக்காக வேண்டிக் கொண்டான் பிரியன். இவனது வேண்டுதலை நிறைவேற்ற அந்த கடவுள் முடிவெடுத்து விட்டார் போலும். பிரகாரத்தை சுற்றி கொண்டிருந்தவள் வேகமாக சென்று வரிசையில் நிற்க அப்பொழுதுதான் பார்த்தான் ரஞ்சன் அவள் பிரசாதம் வாங்க நின்று கொண்டு இருக்கிறாள் என்பதை. மிதுலாவை தேட அவர் ஓரிடத்தில் அமர்ந்து ஏதோ மந்திரத்தை வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டிருப்பதை கண்டவன் தாய் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி நகர பிரியனும் அவனது பின்னால் செல்ல இருவரும் மிதுலாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார்கள் அமைதியாக. ரஞ்சனும் பார்த்துவிட்டான் மிதுலா ஏற்கனவே பிரசாதம் வாங்கி வைத்திருப்பதை. ஆனாலும் இவன் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்தபடியே மகியை கண்காணிக்கவும் மறக்கவில்லை ரஞ்சன். அதானே என பிரியன் நினைத்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்து விட்டான். திடீரென எழுந்து ரஞ்சன் வேகமாக செல்ல அப்பொழுதுதான் பார்த்தான் பிரியன் மகிக்கு பிரசாதம் கிடைக்காமல் தீர்ந்து போய்விட்டதே. இந்தாங்க பிரசாதம், வருத்தப்படாதீங்க என மகியின் பின்னால் ஒரு குரல் கேட்கத்தான் திரும்பி பார்த்தால் ரஞ்சனும் அவனது கையில் பிரசாதம் வைத்து கொண்டு அவளிடம் நீட்டிட இல்லை வேணாங்க என மகி தயங்க அட ஏமா கோவிலை வச்சு எதையும் மறுக்காத வாங்கிக்கோ என பிரசாதத்தை கொடுத்து முடித்திருந்த அந்த பெரியவர் சொல்ல அட இது தெரியாமல் போச்சே, தெரிஞ்சா என் விருப்பத்தை சொல்லி இருக்கலாமே, அப்போ மகி மறுத்திருக்க மாட்டாள்ல என நினைத்த ரஞ்சன் டேய் ரஞ்சன் நீ ஏண்டா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா, சரி சரி காலம் கடந்து யோசிச்சு என்ன பண்ண, கொடுக்க வந்ததையாச்சும் அவகிட்ட கொடு என்றது அவனது மனசாட்சி. இப்போ வந்து இவ்வளோ பேசுறியே, இத்தனை நேரம் எங்கே போன, வந்துட்ட பெருசாக பேச என ரஞ்சன் மனசாட்சியை திட்டி தீர்த்து கொண்டிருக்க உனக்கே இது நியாயமா, நீ தான் இந்த உலகத்திலேயே இல்லாமல் பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தில் இவ்வளோ தவிர வேற பொண்ணே இல்லைன்ற மாதிரி அவள் பின்னாடி போய் என்ன எங்கே மேலே இல விட்ட என மனசாட்சி வருத்தப்பட்டது எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல்தான் இருந்தது ரஞ்சனுக்கு மனசாட்சியின் புலம்பலும். அடப்போடா நீங்களும் உங்கள் காதலும் என மனசாட்சி ஒதுங்கி கொண்டது. அப்புறம் என்ன, மகியும் மறுக்காமல் ரஞ்சன் கொடுத்த பிரசாதத்தை வாங்கி கொண்டவள் தேங்க்ஸ் என்றிட நமக்குள்ள எதுக்குங்க இதெல்லாம் என்றவனை இவனையெல்லாம் என்ன செஞ்சா தகும் என்றுதான் இருந்தது மகிக்கு. ஆனாலும் அவனை பார்த்து ஒரு புன்னகை புரிந்தவள் அங்கிருந்து சென்று அவன் கண்களிலிருந்து மறைந்தும் போனாள். பின்னே அவன்தான் மகி அவனை பார்த்து சிரித்து வைத்ததில் அவனையும் மறந்தல்லவா நின்று கொண்டிருந்தான். பிரியன் வந்து அவனை அழைத்தென்ன இழுத்துதான் சென்றிருந்தான். இத்தனை நேரம் மந்திரத்தை சொல்லி முடித்த மிதுலா பிரசாதத்தை தேட
அது உங்கள் மருமகளுக்கு போய் சேர்ந்துருச்சு என பிரியன் ரஞ்சனை பார்த்து கொண்டே சொல்ல, மகியின் நினைவில் இருந்து மீளாத அவன் எங்கு இதை கவனித்தான். இவன் இன்னைக்குள்ளே மீண்டு வந்துடுவானா என பார்த்திருந்த பிரியனிடம் மிதுலா, டே பிரியா, அண்ணன் இருக்காண்டா, அதுக்குள்ளே நீ மருமகன்னு ஏதோ பேசுகிற, தப்புடா என்றிட, இதுக்கு முன்னால் சரியாகத்தானே பேசுனீங்க, அது எப்படிம்மா இப்போ சரியாக பேச வேண்டிய நேரத்தில் சரியாக தப்பாக பேச வேண்டியது, எல்லா அம்மாவும் இப்படி தான் போல என நினைத்தவன், நீங்கள் யாரை உங்கள் மூத்த மகனுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்களோ அந்த பொண்ணுக்கு தான் உங்கள் பிள்ளை கொடுத்துட்டு வந்திருக்கான் பிரசாதத்தை என்றிட, நிஜமாக சொல்கிறியா பிரியா, அந்த பொண்ணு பேசிச்சா, நான் இதை பார்க்காம போயிட்டேனே என்றவரை ஏற இறங்க பார்த்தவன், நல்ல வேலை பார்க்கல உங்கள் மூத்த மகன் வழிகிறத என நினைத்தவன், சரி வாங்க போகலாம் என பிரியன் சொல்ல மிதுலாவின் மனதில் அத்தனை சந்தோஷம். ரஞ்சனின் பார்வை மீண்டும் கோவிலை சுற்ற, அவங்க போயாச்சு வா போகலாம் என பிரியன் சொல்ல ரஞ்சனின் முகம்தான் வாடி போனது. அதுக்குள்ளையா என்றுதான் இருந்தது பிரியனுக்கு. ஆனாலும் பிரியனுக்கு சந்தோஷம்தான். இதுவரை ஒரு பெண்ணையும் ஏறிட்டு கூட பாராதவன் இன்று அதுவும் இப்படி பார்க்கிறான் என்றால் அவன் மனதில் அந்த பெண் ஆழ பதிந்து விட்டாள் என உணர்ந்த பிரியன் இதழ் விரித்து சிரிக்காவிடனும் மனதிற்குள் அண்ணனின் காதல் மனதை நினைத்து சிரித்தும் கொண்டான். மறுநாள் காலேஜில் ஃபங்க்ஷனும் நடந்தது விமர்சையாக. கலை நிகழ்ச்சிகள் நடைபெற அதில் அரவிந்தன் தலைமை தாங்க ரஞ்சனும் அங்கு வந்திருந்தான் மகியை பார்ப்பதற்காகவே. ஆனால் ரஞ்சனால் அவளை பார்க்க முடியாமல் போனது. கொஞ்சம் வருத்தமாக இருந்திட, சரி அவளது வகுப்பறையில் இருப்பாளோ என நினைத்து பார்க்க போனவனுக்கு தெரியாது அங்கு அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று. ரஞ்சனும் அந்த அறையை பார்க்க அது மூடப்பட்டு இருக்க, சரி யாரும் இல்லை போல என நினைத்தவன் எங்கே போயிருப்பா என்றபடி நடக்க எத்தனித்தவனுக்கு ஒரு பெண்ணின் குரல் ஆங்காரமாய் ஒலித்தது. இங்கே பாரடி மகி, நீ என்னதான் கட்டிக்கணும் என்ற ஒரு பெண்ணின் குரல் ஆக்ரோஷமாக ஒலித்தது. ஒரு நிமிடம் அந்த வார்த்தையில் உறைந்துதான் போனான் ரஞ்சன். பேசுவது பெண் குரலாக இருக்க, அப்போ அந்த மகி என்பது ஒருவேளை ஆணாக இருக்குமோ என நினைத்தவன், அப்படின்னா எதுக்கு பாரடி என பெண்ணை சொல்வது போல் சொன்னால், இது என்ன புது குழப்பமாயிருக்கு, ஒரு பெண் எப்படி ஒரே பெண்ணை இப்படி கேட்க முடியும், அதுவும் ஒரு பெண் எப்படி பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள முடியும் என யோசித்தவனுக்கு தலையே சுற்றுவது போல்தான் இருந்தது. என்னடி சுதா சொல்கிற, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிற என மகியின் கதறலும் கேட்டது. இது என் மகியே தான், ஒருவேளை மகியை மிரட்டுற ஆணுக்கு பெண் குரலாக இருக்குமோ என நினைத்தவனை, அது நீ நினைத்தபடி ஆண் இல்லை பெண்ணே தான் என அடித்து சொன்னது அடுத்த வார்த்தை. இங்கே பாரு மகி, 3 வருஷத்துக்கு முன்னால் மொத நாம் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்த அன்னைக்கே ஏன்னு தெரியலை உன்னை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு எனக்கு. அதனால தான் நான் நீ இருந்த அறைக்கு கேட்டு உன் கூடவே தங்கினேன். நீ பேசுகிறது, உன் அறிவு, உன் சிரிப்பு, ஏன் உன்னோட ஒவ்வொன்றும், சி அசிங்கம் பேசாத சுதா என பொங்கினாள் மகி. மகியை பார்த்து ஏனமாக சிரித்த சுதா, இதில் என்ன அசிங்கம் இருக்குது, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு, வேற ஒன்றும் இல்லை, இன்னையோட நமக்கு படிப்பு முடிஞ்சிச்சு. நானும் எத்தனையோ முறை உன்கிட்ட மறைமுகமாக சொல்லியும் பார்த்துட்டேன், நீ என் கூட நான் படிக்க போகிற காலேஜில் மேலே படிக்க சேர சொல்லி, ஆனால் நீ தான் அதை கேட்கவே மாட்டேன்னு அடுத்த அப்பா அம்மா சொல்கிற பையனை கட்டிக்க போகிறேன்னு சொன்னால் எனக்கு கோபம் வராதா சொல்லு. சரி மேற்கொண்டு படித்தா நீ என் கூடவே இருப்பேன்னு நினச்சி தான் அப்படி சொன்னேன். உனக்கு படிக்க இஷ்டம் இல்லைன்னா விட்டுடலாம், ஆனால் ஏன் இஷ்டப்படி நான் ஆனால் மாறி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, நானே உன் பேரண்ட்ஸ்கிட்ட உன்னை பொண்ணு கேட்டு வர்றேன், கல்யாணமும் பண்ணிக்கலாம் என சுதா பேசி முடிக்க ரஞ்சன் தான் மூச்சு விட மறந்து நின்றான். ஆனால் மகிக்கு அப்படி இல்லை. சுதாவை பார்த்து, நீ அப்படியே மாறி வந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றிட, ஏன் என்றால் சுதா மகியின் அருகில் நெருங்கி அவள் கண்களை பார்த்தபடி, ஏன்னா நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன் என மகி சொல்லி முடிக்கும் முன் அவள் கழுத்தை நெரித்திருந்தாள் சுதா. கழுத்தை நெரித்ததில் அழுத்தம் கூட, சுதா நான் சொல்கிறது கேளு என இருமவே ஆரம்பித்தவள் பேச முடியாமல் தடுமாறினாள். நல்லா இருமு, நீ இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஒன்று நான் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லு, இல்லை உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீ யாருன்னே தெரியாதவனால, இல்லை பேரே தெரியாத 4 பேரால் சீரழிக்கப்பட்டான்னு போட்டு விட்டேன்னு வச்சுக்கோ,
உன்னை எவன் வந்து கட்டிக்குவான் சொல்லு? ஆனால் நான் உன்னை கல்யாணம் கட்டிக்குவேன். நாம் சந்தோஷமாக வாழலாம் என சொல்லி முடித்த சுதா கோபத்தில் மகி தடையை பிடித்து இறுக்கியவள் பிடி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து அவள் கன்னத்தை வருட ஆரம்பித்தது. இதை மகியால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. தன் முகத்தை ஒரு வெட்டு வெட்டி சுதாவின் பிடியிலிருந்து விடுபட இவளது செய்கையை பார்த்து சிரித்த சுதா, நீ எம்புட்டு அழகுன்னு உனக்கு தெரியல மகி. இனி நான் உன் மேலே காட்டுற அன்பை வச்சு நீயே அதை புரிஞ்சுப்ப என்றவள் மகியும் எதிர்பாராத நேரத்தில் ஏற்கனவே மகி கட்டியிருந்த அவள் சேலையினை உருவி அவள் கைகளை இருக்கையோடு உட்கார வைத்து பின்னால் கட்டி இருந்தாள் சுதா. இப்பொழுது எதிர்பாராத நேரத்தில் மகி போட்டிருந்த ஜாக்கெட்டையும் கிழித்து விட்டிருந்தாள். நீ என்ன பண்ணுற சுதா? இப்போ இதோட நான் எப்படி வெளியே போவேன் என மகி சொல்லு அழுதிட, போகக்கூடாதுன்னு தானே உன்னை இப்படி பண்ணினேன் என்றவள் மகியின் தலைமுடியை களைத்து மகியின் முகத்திலும் நகங்களால் காயத்தை ஏற்படுத்தினாள் சுதா. ஆனால் மகி பின்னால் சுதா கட்டியிருந்த கைகளை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். சுதா எப்பொழுது இவளது ஜாக்கெட்டை கிழித்தாளோ அப்பொழுதே தோன்றியும் விட்டது இதற்கு மேல் பொறுமை காக்கக்கூடாது என மகிக்கு. கட்டினை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டிருந்த மகி கட்டினை அவிழ்த்து விடுவாளா? இல்லை, வெளியில் நின்றிருந்த ரஞ்சன் மகியை உள் நுழைந்து காப்பாற்றுவானா? இல்லை, இருவரது முயற்சியும் முறியடித்து சுதா அவளது ஆசைப்படி மகியை பல கோணங்களில் படம் பிடித்து வெளியிட்டு அவமானப்படுத்தப் போகிறாளா என பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க.